அண்மைச் செய்தி. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம். விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறது. இது தொடர்பான விரிவான செய்தி நாளிதழ்களில் இன்று வெளியாகியிருந்தன. இதையடுத்து அந்த விவகாரத்தை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணர் சத்யகோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை தேசிய வனவிலங்குகள் வாரியத்தினுடைய அனுமதி பெற்றிருக்கிறதா என்று கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பிய அந்த அமர்வு உரிய அனுமதி பெறவில்லை என்றால் தடுப்பணை அங்கே அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் வேளாண் பாசனத்திற்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆற்றுப்படுகை விளங்குகிறது. இந்த நிலையில் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகா பட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை தற்போது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கையில் எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக கேரள அரசு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த அணை கட்டுவதால் தமிழக அரசுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சுற்றுச்சூழல் துறைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இரு மாநில அரசுகளும் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.